பாராளுமன்றத்தில் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பற்றி அது அமலுக்காகி 75 ஆண்டுகளுக்கு பிறகு அதை குறிப்பிடும் வகையில், அதை போற்றும் வகையில் அதை பற்றிய விவாதங்கள் லோக்சபையிலும் ராஜ்யசபையிலும் நடந்தன. ராஜ்யசபையில அந்த விவாதம் நடக்கும் பொழுது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதை விட நீங்கள் கடவுள் பெயரை சொன்னால் நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் என்று ஒரு கருத்தை பதிவிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிஜேபி RSS உடைய உள் மனசு எந்த வகையில் செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மனுஸ்மிருதியை போற்றுகின்ற பிஜேபி RSS ஒரு தலித் உடைய பெயரை சொன்னால் நீங்கள் மோட்சம் அடைய மாட்டீர்கள், சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்ற மனுஸ்மிருதி கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியாவோட உள்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் என்று பிரதமரிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன திருச்சம்? ராஜ்யசபால டிவி ரெக்கார்ட் பண்ணுது. அந்த ராஜ்யசபால அவர் லைவா பேசுறாரு. அந்த லைவா பேசுறத எல்லாரும் கேட்கிறோம். இதுல நாங்க என்ன திருச்சி பேசுறோம்? அம்பேத்கர் 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 ஏதோ பல முறை சொல்லி இந்த பேரை சொல்லாம அவர் இந்தியில பேசுறாரு. மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த அம்பேத்கர் சொல்றத சொல்லாம நீங்க கடவுள் பேரை, அதை பிரபு அப்படின்றார், கடவுள் பேரை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தலித் பெயரை நீங்கள் உச்சரித்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு அர்த்தம். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஒரு மாமேதையுடைய பெயரை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள், ஆனால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கடவுள் பெயரை சொல்ல வேண்டும், தாழ்த்தப்பட்டவருடைய பெயரை சொல்லக்கூடாது என்பதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தோடு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அர்த்தம் இல்லாமல் வேற எந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார்? எங்களுக்கு புரிந்தது, எனக்கு புரிந்தது, எங்கள் கட்சிக்கு புரிந்தது, பொதுமக்களுக்கு புரிந்தது, எல்லாருக்கும் புரிந்தது இதுவரைதானே. நீங்க என்று சொன்னால் என்ன, வேற என்ன அர்த்தம்? தாழ்த்தப்பட்டவருடைய பெயரை சொல்வது ஒரு தீட்டு என்பது அவரை எடுத்து உணர்த்துகிறார். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எல்லா பிறப்பிலே எல்லாரும் சமம் என்று கூறும் இந்த சமுதாயத்திலே அவர் சொன்ன கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் அவர் பதவி விலக வேண்டும், அவரை உடனடியாக பதவி விலக்க வேண்டும். அதை நாங்கள் பரந்தருடன் வேண்டுகோள் வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஒண்ணுன்னா அறிவிப்பாங்க. 27ஆம் தேதி 6/7 அன்னைக்கு பெல்கிராம்ல சந்திக்கிறோம். சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டமா சொல்லுவாங்க. இது காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை இல்லை, இது மனித உரிமை பிரச்சனை, ஒரு ஹியூமன் டிக்னிட்டி ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் திரும்ப ஒரு மோதல் போக்கு போயிட்டே இருக்கு. இந்த ஆளுநர் நான் சொல்றேனே, இவர் முதல்ல வடகிழக்கு மாகாணத்துல இருந்து இங்க ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காக தான் இங்க அனுப்பிச்சாங்க. அங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில நிறைய குளறுபடி செஞ்சு விட்டாரு சொல்லி இங்க வந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமே அவர் அவருடைய குசும்பு அடங்கினவே கிடையாது. அவருடைய அரசியல் சாசனம் அவருக்கு போட்டிருக்கும் கோட்டுக்குள்ளே அவர் அவருடைய அதிகாரத்தை அவர் செலுத்துவது கிடையாது. அதை தாண்டி தாண்டி ஒரு முறையும் செலுத்துகின்றதுனால வருகின்ற மோதல் போக்கு. இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அரசை நடத்த வேண்டும். அதை மீறி இவர் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறதுனால் இந்த மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. கோயில்ல உண்டியல்ல செல்போன் விழுந்ததை பத்தி என்ன சார் இருக்கு? அறநிலையத்துறை என்ன சொல்லுதுன்னா சட்ட ரீதியா ஆய்வு பண்ணுவோன்றாங்க. அவரும் 6 மாசம் கழிச்சு குடும்பத்தை ஆவண ஆய்வு வாங்குறாரு. இது எப்படி பாக்குறீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் இது இப்ப என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பார்த்தேன் அந்த செய்தியை முழுசுமையா படிச்சேன். உண்டியல்ல விழுந்தது கோயில் சொத்து அப்படின்னு ஒரு பிரின்சிபல். இதுல இன்னைக்கு இப்ப இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இன்னொன்னு எனக்கு தெரியாம மோதிரம் வந்துருச்சு, அதை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதனால ஒரு எக்ஸெப்ஷன் போயிட்டே இருக்கும். அதான் மொபைல் போனையாவது ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆன் பண்ணாக்க யாருடைய மொபைல் போன் தெரிஞ்சிடும், அதை சார்ஜ் பண்ணா தெரிஞ்சிடும். நாளைக்கு மோதிரம் வந்துருச்சு, நான் ஒரு தங்க காசு போட்டேன், தெரியாம போட்டுட்டேன்,
அப்படி இப்படி கையில வச்சுக்கிட்டு சும்மா இது சொன்ன. அதனால அவங்க சொல்றது இருக்கு. இதுல ஒரு எக்ஸப்ஷன் பண்ணிருக்கலாம். ஏன்னா மொபைல் போன் கிளியர்லி இது வந்திருக்கு. அவர்கிட்ட கேட்டுக்கலாம், மொபைல் போன் இந்த அது வந்து பழைய மொபைல் போனா தான் இருக்கும், அதுக்கு என்ன வேல்யூவோ அதை வந்து நீ காணிக்கையா செலுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஏன்னா மொபைல் போன்ன்றது ஒரு பொருள் மட்டும் இல்ல, அது நிறைய டேட்டா இருக்கு. நானா இருந்தா அதை கொஞ்சம் இதை வித்தியாசமா கையாண்டுருப்பேன். ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்துக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இன்டர்நெட் தமிழக அரசு வந்து பணம் கட்டலாம்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஆனா மாநில அரசு கேட்டதுக்கு வந்து மாநில அரசு வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு நிஜமா விவரம் தெரியாது. பில் இருந்தா இன்டர்நெட்டுக்கே சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் அது பே பண்ணி தான் ஆகணும். அதனால அது நிஜமாவே பில் ரேஸ் பண்ணிருக்காங்களா, இவங்க பே பண்ணிட்டாங்களா, அவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே அரசாங்கம், அதுவும் ஒரு அரசாங்க நிறுவனம், இதுவும் அரசாங்கம். ரெண்டு அரசாங்கமும் அது உட்காந்து தான் பேசிட்டு இருக்கும் மொழிய. எனக்கு நிஜமாவே விவரம் தெரியாது. இவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா நானே இப்ப பே பண்ணேன்னு சொன்னா எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் கேட்பாங்க. நான் ஒரு இன்னைக்கு செக் அனுப்பிச்சிருந்தேன்னா ஆர்டிஜிஎஸ் காப்பி கேட்பாங்க, இல்லைன்னா கிரெடிட் கார்டு கேட்பேன். அரசாங்கம் பே பண்ணினா அரசாங்கத்துக்கு அது ரெக்கார்டு இருக்கும்ல, ரெக்கார்டை காமிச்சிட்டு அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். நியாயம்தான். எல்லா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பும் ஈக்குவலண்டா பார்க்க முடியாது. செஸ்ஸுக்கும் கேரமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. செஸ் இருக்கிற அளவுக்கு கேரம் ஒன்றும் ஒரு இன்டர்நேஷனலி ஆர்கனைஸ் ஸ்போர்ட் கிடையாது. செஸ்ஸுக்கு கொடுத்தது நியாயம், கேரமுக்கு கொடுத்த அளவும் நியாயம். எல்லாத்தையுமே ஈக்குவலேட் பண்ண முடியாது. எல்லா ஸ்போர்ட்டுக்குமே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா எனக்கு என்ன சாம்பியன்ஷிப் கேரம்ல ஈக்குவல் பண்ண முடியாது. ஒரு ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் படி தான் கொடுக்கணும். செஸ்ல வேர்ல்ட் சாம்பியன் ஜெயிக்கிறதுக்கும் கேரம்ல ஜெயிச்சது பாராட்டத்தக்கதான். ஆனா அது ரெண்டுமே ஈக்குவல் நான் ஏற்றுக்க மாட்டேன். செஸ்ஸுக்கு கொடுத்தது கரெக்ட், கேரமுக்கு கொடுத்தது கரெக்ட். மக்கள் பிரச்சனையை முன்வைக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி நகராட்சி உறுப்பினருடைய பொறுப்பு. அதை முன்வைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அதற்கு தக்க பதில் அதற்கு அதிகாரிகளும் நகராட்சி தலைவரும் கொடுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் மக்கள் பிரச்சனை முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். தாக்குதல் நடந்ததாக எனக்கு செய்தி வரல. அது ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்ததுதான் எனக்கு செய்தி வந்திருக்கு. தாக்குதல் நடந்தா அதை விசாரிச்சு என்னன்னு பார்ப்போம். அது கான்ஸ்டியூஷன் சார், அது என்ன இருக்கு, அது டிபேட் நடந்துட்டே இருக்கும்.